ஆண்டவருடைய நாமத்திற்காக பகைக்கப்பட்டதான ஒரு இராணுவ வீரர். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சாமுவேல் கமலேஷ் என்கிறதான ஒரு மனிதர். இராணுவத்துல மிகுந்த ஒரு பெரிய அதிகாரியா என்ன செய்யறாரு இருக்கிறார். இராணுவத்தில் ஆர்மியில இருக்கிற போது அந்த படைகள் எல்லாம் சேர்ந்து, இவர் குதிரைப்படையில இருக்கிறதாக சொல்லப்படுகிறது, படைகள்லாம் சேர்ந்து இவங்க கோயிலுக்கு என்ன செய்வாங்களாம், போவாங்களாம். புற மதத்தில் உள்ள கோயில்கள் அங்க ஆர்மியில என்ன செய்தான் இருக்கிறதா. ஆனா எல்லாருமே அங்க என்ன செய்வாங்க, போவாங்க. இவர் தலைவரா இருக்கிறதுனால அந்த ஆர்மியில இருக்கிற ராணுவ வீரர்களை அழைத்து கொண்டு போய் வில்ல விட்டுட்டு இவர் வெளியே என்ன செஞ்சுக்கிடுவாராம், நின்றுக்கிடுவார். அவர் வைராக்கியமான ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். உள்ள போய் அந்த பூஜையில இவர் என்ன செய்ய மாட்டார், பங்கு பெற மாட்டார். இதை பார்த்த இவருக்கு மேல உள்ள அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, இவரை வேலையை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி வேலை கிடையாதுன்ட்டாங்க. உடனே இவர் கைகோர்ட்டுக்கு போகிறார். வேலையை விட்டு நீக்குனது செல்லும் என்று அங்கே தீர்ப்பு வந்துருச்சு. இதற்கு மேல்முறையீடு போகிறார். எங்கே போகிறார் என்று சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன செய்கிறாரு, போகிறார். அங்க போனதும் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வேலையை டிஸ்மிஸ் பண்ணது செல்லும். இவர் எதனால பகைக்கப்பட்டார் என்று சொன்னார், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் தான் என்ன செய்தார், பகைக்கப்பட்டார். இன்றைக்கு தேவனுடைய நாமத்திற்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் தான் தேவை. தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழுகிறவர்கள் தான் தேவை. சோசியல் மீடியாவிலே இன்றைக்கு அதிகமாய் பேசப்படுகிறதான ஒரு செய்தி, இந்திய